வந்து சிவரஞ்சனின்னு அத்தையோட பேரை சொன்னதும் நீ டென்ஷன் ஆயிட்டல. என்ன சொல்ற? நான் யார் வந்து என்ன காப்பாத்துறாங்கன்னு பார்க்க வந்தேன். அதுல ஒரு குழப்பமும் வேண்டாம். வந்தது சிவரஞ்சனி அத்தை தான். சிவரஞ்சனி அத்தை தான் வந்து நம்மள காப்பாத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்பா இங்க இருந்திருந்தா எப்படி காப்பாத்திருப்பாரோ அதே மாதிரி அத்தை காப்பாத்திருக்காங்க. ஆமா தானா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் உள்ள போய் வேலையெல்லாம் பாக்குறேன். என்னடா என்னாச்சு? நீ அவங்கள விட்டுருக்க கூடாது. குடிச்சு யார் என்னன்னு விசாரிச்சிருக்கணும். அட சும்மா இருடா. நீ மயக்கத்துல இருக்கும்போது என்னாச்சோ ஏதாச்சோன்னு உன்னை பாப்பாங்களா இல்ல அவங்கள பாப்பாங்களா? நீ அவங்கள பாக்கலன்னு தானே கவலைப்படுற. அவங்க கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. சார், சாப்பிட வந்தாங்களே ஒரு அம்மா, அவங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். இது அவங்க கொடுத்ததா? ஆமா சார், அவங்க கைப்பட எழுதி கொடுத்தாங்க சார். புவனேஸ்வரி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியலையே, எனக்காக நீ எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் பேரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி ஒளர்ற? பாரு, வந்துட்டாங்க. புதுசா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்னு தகவல் வந்தது இல்ல. அவங்க ஒருவேளை மரியாதை நிமித்தமா உன்னை பாத்துட்டு போலான்னு வர்றாங்க போல இருக்கு. ஹலோ மேடம், என்ன ஞாபகம் இருக்கா? நீ வீடு பூந்து அடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் காமன் பப்ளிக் கிடையாது, இன்ஸ்பெக்டர். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு. போலீஸ்ங்கிற திமிர்ல பேசுறியா? நான் நினைச்சனா உன்னை போஸ்டிங்ல இருந்து தூக்கி போட முடியும். உன்னை இந்த வேலையில இருந்தே தூக்கிடுவேன். நீ யார் மேல கை வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் கை வைக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. கான்ஸ்டபிள் மேடம், விடுங்க. ஏய், வேண்டாம், விடுங்க. இழுத்துட்டு போங்க. வாமா. அண்ணே, அம்மா, இதெல்லாம் அந்த மாயாவோட பிளான் தாமா. நீ கவலைப்படாத. நம்ம ஏரியா ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. நான் லாயரை கூட்டிட்டு வந்து ஜாமீன்ல எடுத்தேன். ஏய் தமிழ் செல்வி, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ யார வேணாலும் கூட்டிட்டு வா. இவளுக்கு லாடம் கட்டுறத உன்னால தடுக்கவே முடியாது. ஜீப்ல ஏத்துங்க. வா. அண்ணே. ஆமா, அவ வீட்ல கூட புவனேஸ்வரியோட அண்ணன் ரவுடிங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு உடைச்சானே, அவங்கள தானே? அந்த தமிழ்ச்செல்வி தான். அவ இப்ப படிச்சு எக்ஸாம் எழுதி நம்ம ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டரா வந்திருக்கா.
அந்த புவனேஸ்வரிய ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அநேகமா புவன அவ அடி அடின்னு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருப்பா. அவங்க கால் இந்த ஹோட்டல்ல பட்டதுல இருந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு மாயா. யார் காலு? இன்னைக்கு கதிரை யாரு காப்பாத்துனாங்கன்னு தெரியுமா? கதிரை காப்பாத்துனது சிவரஞ்சனி அத்தை தான். இனிமே நாம கவலைப்பட வேண்டாம். கதிர், நமக்கு என்ன பிரச்சனைனாலும் உங்க அம்மா. ஆ, என்ன சொன்ன? அம்மாவா? எனக்கு அத்தைனா சிவரஞ்சனி அத்தை கதிருக்கு அம்மா தானே. அவங்க வருவாங்க, காப்பாத்துவாங்க. அவங்க ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். பேசிக்கிட்டே ஜூஸ சாப்பிடுறதுக்கு மறந்துட போறீங்க. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. மாமாக்கு கூட. நீ கிளம்பு, என்னோட வீட்டுக்கு வா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலை முழுகிட்டு என்னோட வந்துரு. என் பொண்ணா, நீ மட்டும் வீட்டுக்கு வந்துரு. நான் கதிர் இல்லாம கண்டிப்பா வர மாட்டேன்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இவர் கூட தான் இருப்பேன்.